இப்போ இருக்கிற பசங்களுக்கு தேன் சுடரே பாட்டு எவ்வளோ எஃபெக்டாக இருக்கோ அதை இன்டூ 50 டைம்ஸ் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பாட்டு சொல்லட்டுமா? நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இந்த பாட்டை கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி ஒரு பாட்டு. ஆராத சோகந்தன்ன தீராம சேர்த்து வச்சு ஊரும் சேர்ந்து என்னையே கருப்பு வைரம் சொக்க தங்கம் என் தலைவன் விஜயகாந்த் அவர்களுடைய படம் சின்ன கவுண்டர். எண்ணற்ற முறையில் நான் இந்த படத்தை வந்து நம்ம எல்லாருமே வந்து கேடிவியில் பார்த்துருப்போம். கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டுக்குன்னே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. ஏன்னா நான் நேரில் பார்த்தேன் நிறைய பேர் வந்து இந்த பாட்டை பற்றி சொல்லுங்கள், இந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற டெப்த்தான மீனிங்கை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கூண்டுக்குள்ள போனதென்ன கோல கிளியே. நான் ரொம்ப டஃப்பாக நினச்சி எடுத்த சாங் ஒன்று இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்ட சாங். சுச்சுவேஷன் எப்படி நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன். ஆக்சுவலாக சின்ன கவுண்டருடைய பேரை கெடுக்கிறதுக்காக ஏரியில் விஷத்தை கலந்து ஊர் மக்கள் முன்னாடி வந்து சின்ன கவுண்டரை வந்து கையை கட்டி நிற்க வைக்கிறாங்க. அதாவது இவர் வந்து தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இவர் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய காதல் மனைவிக்கு தெரிய வர ஒரு பொய் சாட்சி சொல்றதுக்காக ஒருத்தவன் போகிறான். அந்த பொய் சாட்சி சொல்ல போகிறவனை அவங்களுடைய காதல் மனைவி வெட்டிடுறாங்க. இது எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு சேலஞ்சான சாங்கு சின்ன கவுண்டர் படத்தில். கூண்டுக்குள்ள உன்னை வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு. ஊர் முன்னாடி வந்து சின்ன கவுண்டர் வந்து கையை கட்டி நிற்கிறாரு. ஆனால் அந்த பொய் சாட்சி சொல்ல வந்தவன் செத்து போயிட்டான். இந்த நேரத்தில் அவங்க காதல் மனைவி விட்டு போயிட்டாங்க. இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இது எல்லாத்தையுமே வந்து என்ன சொல்கிறது, இவ்வளவு சோகங்களையும் வந்து தாங்கிக்கிட்டு அடுத்து படக்கதை வந்து நகருது. ஒரு காட்சி என்பது முதல் காட்சியினுடைய ரிசல்ட்டாக இருக்கணும், இல்லைன்னா அடுத்த காட்சிக்கு காரணமாக இருக்கணும். இதுதான் ஸ்க்ரீன் பிளே. A scene should be a result of the previous scene and should be the reason for the next scene.